இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இது அந்தரங்க ஜெபம். இயேசுவோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அதிகாலையில் 2லிருந்து 4 மணிக்குள்ள, 2லிருந்து இல்ல 3 மணிக்குள்ள அந்த இருட்டோட எழுந்திருந்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, தேவனுடைய நாமமான இயேசு கிறிஸ்துவை நாமத்தை சொல்லி சொல்லி துதிப்பது. எக்ஸாம்பிளுக்கு, இருந்தவரும், இருக்கிறவரும், வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும், பிந்தினவரும், மரித்திருந்த பிழைத்தவருமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கணும். அடுத்து பிசாசின் கிரியைகளை கட்டி பாதாளத்துக்கு போக கட்டளையிடணும். இந்த 2யும் தான் 1 மணி நேரம் நம்ம செய்யணும். இப்படி செய்யும்போது தான் பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்திலிருந்து, அவனுடைய தந்திரத்திலிருந்து நம்ம ஜெயிக்க முடியும், பரிசுத்தமா வாழ முடியும், தேவனுடைய பிள்ளைகளா சீசரா நம்ம நிலைத்திருக்க முடியும், அவருடைய சித்தத்தை செய்ய முடியும், வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல முடியும், இயேசுவின் நாமத்துல பிசாசு துரத்த முடியும், அந்த தேவ ஆவியில நம்ம நிலைச்சிருக்க முடியும். இந்த வசனம், இந்த ஜெபம் இல்லைன்னா நம்மளால டே டு டே லைஃபை நார்மலா கொண்டு போக முடியாது. வசனத்தை